கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம ஞாயிற்றைய தினத்துல நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 19 வசனங்கள் பார்த்தோம். அதுல இருந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம யோசுவா மரித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் விடப்பட்ட அந்த மற்ற பிரஜாதி மக்கள் அவங்களை துரத்த விடாம பல ஜாதிகள் இருக்காங்களோ அந்த அவங்கள துரத்துவதற்கு யாரு முந்தி போகணும்னு சொல்லி கேட்கும்போது யூதா போனேன்னு சொன்னாப்புல யூதா சீமியான கூட்டிட்டு போனதை நம்ம பார்த்தோம். அவங்க கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க, அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சுட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ மோசே என்ன சொல்லியிருந்தாருன்னா, காலேப்பிட்ட சொல்லியிருந்தாரு. ஏன்னா காலேப்பு என்ன செஞ்சாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை இந்த கானான் தேசத்துல ஜனங்களை வேவு பார்த்துட்டு வர சொல்லும் போது எல்லாரும் துரிச்செய்தி சொன்னாங்க. காலேப்பு யோசுவா மட்டும் நல்ல செய்தி சொன்னாங்க. அதனால மோசே என்ன சொல்லியிருந்தாருன்னா, காலேப்பிட்ட அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா நல்ல சுதந்திர பாகத்தை அங்க கர்த்தர் என்ன செஞ்சார், கானான் தேசத்துல கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படியாக அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தர் மோசேட்ட சொன்னதுபடியாக அவங்க என்ன செஞ்சாங்க, காலேப்பு எப்ரோன் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மோசே என்ன செஞ்சாரு, அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. அதன்படியாக மோசே சொன்னபடியே அந்த எபிரோனை என்ன செஞ்சாங்க, யோசுவா என்ன செஞ்சாரு, அவர் காலேப்புக்கு என்ன செஞ்சாரு, கொடுத்திருந்தாரு. அந்த எப்ரோன்ல ஏனாக்கியர்கள் இருந்தாங்க. ஏனாக்கின் 3 குமாரர்கள் என்ன செஞ்சாங்க, அங்க இருந்தாங்க எப்ரோன்ல. அந்த 3 ஏனாக்கின் குமாரர்களையும் என்ன செஞ்சாங்க, காலேப்பு என்ன செய்யறாங்க, துரத்தி விட்டுட்டு அங்க என்ன செய்யறாங்க, குடியிருக்கிறாப்புல. இப்ப இந்த சமயத்துல இப்ப நம்ம யாரு பார்த்தோம், யூதாவும் சிமியோனும் என்ன செஞ்சாங்க, விடப்பட்ட ஜாதிகளை என்ன செஞ்சாங்க, துரத்த போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக இப்ப பென்னியமின் புத்திரர் என்ன செய்றாங்க, எருசலேமில் குடியிருந்த எபூசரை என்ன செய்யலையா, துரத்தி விடலையாம். இப்ப அவங்க யூதாவும் சிமியோனும் சேர்ந்து அங்க குடியிருக்கிறத கானானியர் எபூசரை என்ன செஞ்சாங்க, துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அவங்க துதிச்சு என்ன செஞ்சாங்க, அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க. ஆனா பென்னியமின் புத்திரர் என்ன செய்றாங்க, எருசலேமில் குடியிருக்கிறாங்க. அங்க எருசலேமில் குடியிருந்த எபூசியரை இவர்களை என்ன செய்யல, துரத்தி விடலை. இவங்களால துரத்தி விட முடியல. அதனால எபூசியர் என்ன செய்றாங்க, அந்த பென்னியமின் புத்திரர் எருசலேமில் இருக்கிறாங்களா, அவர்கள் நடுவில் என்ன செய்றாங்க, எபூசியர்கள் இந்நாள் வரைக்கும் என்ன செய்றாங்க, குடியிருக்கிறாங்க. இவங்க எதிராளிகள், எதிராக செயல்படுறவங்கள இப்ப என்ன செய்யற, பென்னியமின் புத்திரர் துரத்தக்கூடாமல் போயிட்டு, அதனால அவங்களுக்கு உடல் என்ன செய்றாங்க, அவங்க இருக்கிறாங்க. அடுத்தபடியாக யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாக என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போனாங்க. 12 கோத்திரம்ல 12 கோத்திரத்துல ஒவ்வொருவரா என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு அங்கங்க என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. விடப்பட்ட மக்களை என்ன செய்றாங்க, ஜாதிகளை துரைச்சிட்டு அதை தமக்கு சுதந்திரமாய் கொள்ள. அதுல பென்னியமின் புத்திரருக்கு எருசலேம், அவங்கள துரத்தி விடலன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப யோசேப்பின் குடும்பத்தார் என்ன செய்றாங்க, பெத்தேலுக்கு விரோதமா போறாங்க. கர்த்தர் என்ன செய்றாரு, யோசேப்பின் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் குடும்பத்தார் கூட இருக்கிறதுனால இப்ப யோசேப்பின் புத்திரர் என்ன செய்றாங்க, பெத்தேல வேவு பார்க்க அனுப்புறாங்க. எப்படி யோசுவா மோசே முதலாவது என்ன செஞ்சாரு, கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க ஆட்களை அனுப்புனாரு. அதே போல யோசுவா என்ன செஞ்சாரு, அனுப்புனாரு வேவு பார்க்க. அதே போல இப்ப யோசேப்பின் புத்திரர் என்ன செய்றாங்க, பெத்தேல என்ன செய்றாங்க, வேவு பார்க்கறதுக்கு என்ன செய்றாங்க, ஆட்களை அனுப்புறாங்க. டைரக்டா யுத்தத்துக்கு போகாதபடிக்கு அவங்களை எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத செக்அப் பண்ணதுக்கு என்ன செய்றாங்க, வேவுக்காரரை என்ன செய்றாங்க, அனுப்புறாங்க. அவங்க வேவுகார அனுப்புறாங்க. முன்னே அந்த பெத்தேலுக்கு லூஸ் அப்படின்னு சொல்லி பேரு என்ன செஞ்சுதான் அந்த பட்டணத்துக்கு இருந்துச்சான். பெத்தேலுக்கு பேரு லூஸ்ன்னு சொல்லி பேர் இருந்துச்சான். இப்ப அந்த வேவுக்காரர் என்ன செய்றாங்க, அந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வேவு பார்க்க போறவங்க யார்கிட்டயாவது என்ன செய்றாங்க, இப்ப திருடங்க இருக்காங்க, திருடங்கள் ஒவ்வொரு வீடியோ கொள்ளடிக்க போனா முதலாவது என்ன செய்றாங்க, பகலை வீதச்சது நோட்டை விட்டு கண்ணை முட்டுட்டு வந்ததுதான் அதுலதான் என்ன செய்ய திருட போறாங்க. அதே போலதான் இப்ப இவங்க என்ன செய்றாங்க, வேவுக்காரர் வேவு பார்க்க அனுப்பியிருக்கும் போது ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த பட்டணத்திலிருந்து ஒரு மனுஷன் என்ன செய்யறான், கண்டுபிடிக்கிறாங்க. பட்டணத்துல இருந்து ஒரு மனுஷன் புறப்பட்டு வரான். அந்த மனுஷனை இவங்க என்ன செய்றாங்க, கண்டு கேட்கறாங்க, பட்டணத்துக்கு பிரவேசிக்கிற வழியை எங்களுக்கு காண்பி, நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், உனக்கு நாங்க தயை செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கிற வழியை காமிச்சா நாங்க உனக்கு தயை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த பட்டணத்துக்குள்ள என்ன செய்யறான், பிரவேசிக்க வழியை அந்த மனுஷன் என்ன செய்யறான், இந்த வேவு பார்க்க வந்தவங்களுக்கு என்ன செய்யறான், வேவு பார்த்த மக்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறான். அவங்க அப்படி காண்பித்து கொடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க, நேரம் அந்த தேசத்துக்குள்ள போய் பெத்தேலுக்குள்ள போய் என்ன செய்யறாங்கன்னா, பட்டணத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க, பட்டய கருக்குனால என்ன செய்யறாங்க, வெட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மனுஷனையும்
பட்டயகரக்குனா லட்சணம் வெட்டி கொண்டு போட்டாங்க. ஆனா அந்த ஒரு மனுஷன்ட்ட வேவு பார்க்க கேட்டாங்கல்ல, அந்த மனுஷனு அவன் குடும்பத்தை மட்டும் நினைச்சாங்க வெட்டி போடாதபடிக்கு அவனை மட்டும் நினைச்சாங்க பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இப்போ அந்த மனுஷன் நினைச்சாங்க இப்போ அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ல, அந்த பட்டணத்துல அழிச்சாச்சு. பட்டணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டதுனால இப்போ இவங்க குடும்பம் மட்டும் தான் நினைச்சது பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதனால இவனை என்ன செய்றாங்கன்னா நேரம் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை எரிச்சுறாங்க, அங்க கட்டி அந்த மனுஷன் அதுக்கு லூசுன்னு சொல்லி பேருறான். அந்த அந்த வேவு பார்க்கும்போது உதவி செஞ்ச மனுஷன் ஏத்தியன் தேசத்துக்கு போறான், அங்க போய் நினைச்சிடான் ஒரு பட்டணத்தை கட்டுறான். அந்த பட்டணத்துக்கு இவன் தான் லூசுன்னு சொல்லி பேர் வைக்கிறான். அதுதான் இந்நாள் மட்டும் நினைச்சுதான் அந்த இடத்துக்கு லூசுன்னு சொல்லி பேர் நினைச்சுதான் வழங்கி வருதான். அப்ப இந்த வேவு பார்க்க அனுப்பிடக்கு உதவி செஞ்ச மனுஷன் வச்ச பேர் தான் லூசு. பெத்தலுக்கு லூஸ் என்று பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்தபடியாக நினைச்சாங்க மனாசே புத்திரர், மனாசே கோத்திரத்தரர் நினைச்சாங்க பெத்சியான் பட்டணத்தாரையும் அதுக்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதுக்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்ளையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதாவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடலையாம். இவங்கெல்லாம் நினைச்சிடறேன், இவங்களெல்லாம் நினைச்சல துரத்தி விடாத பிடிக்க வச்சிருக்கிறாங்க. கானானியர்கள் நினைச்சிடறாங்க அந்த தேசத்துல தானே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அதனால இப்ப மனாசே கோத்திரத்தார் இந்த துரத்தி விடாத இந்த நிறைய மக்களை பார்த்தோம்ல, பெத்சேர் பட்டணத்தார் அதுக்கு அடுத்த ஊர்களின் மனுஷர், இப்படி நிறைய ஒரு மக்களை பார்த்தோம்ல, தோரின் குடிகள், இப்ளையார் பட்டணம், இப்படிப்பட்டவங்களெல்லாம் நினைச்சல அவங்க துரத்தி விடல, கானானியர்கள் நினைச்சுறாங்க அந்த இடத்துல குடியிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்ப நினைச்சாங்க இஸ்ரவேலர்கள் பழத்து போயிட்டாங்க. அதனால கானானியர் முற்றிலும் நினைச்சல துரத்தி விடாதபடிக்கு இவங்க நினைச்சாங்க பகுதி கட்டவர்களாக்குனாங்க. இஸ்ரவேலர்கள் பழத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்கள அழிச்சிருக்கணும், அவங்கள விரட்டி விட்டுருக்கணும். ஆனா இவங்க என்ன செய்யல, அவங்கள கட்டாத அனுப்பாத படிக்க செய்றாங்க, பகுதி கட்டக்கு வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக எப்ராஹிம் கோத்திரத்தார் பார்க்கிறோம். எப்ராஹிம் கோத்திரத்தார் நினைச்சாங்க நேர கேசரில் கூடியிருந்த கானானியரை நினைச்சல துரத்தி விடல. கானானியர் எபிசியர் இவங்க தான் இப்ப நினைச்சாங்க இருக்க மற்ற ஜாதி மக்கள்லாம் மோசே யோசுவா நினைச்சாங்க அழிச்சு போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த கானானியரும் எபிசியரும் தான் நிறைய இடங்கள்ல நினைச்சாங்க குடியிருக்கிறாங்க. இந்த கானானியரை எப்ராஹிம் கோத்திரத்தார் நினைச்சல துரத்தி விடல. அதனால அவங்க நினைச்சாங்க கானானியர் கேசரி நடுவில் நினைச்சாங்க அவங்க குடியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக செப்லோன் கோத்திரத்தார், செப்லோன் கோத்திரத்தார் கித்ரோன் குடிகளையும் நாகலோனி குடிகளையும் என்ன செய்யலாம் துரத்தி விடலையாம். கித்ரோனின் குடிகள் நாகலோனி குடிகளை என்ன செய்யல துரத்தி விடலையாம். ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து அவங்களும் என்ன செய்றாங்க பகுதி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கானானியர்ல இவங்க ஒரு ஜாதிகள், கித்ரோனி குடிகள் நாகல்மானி குடிகள், இவங்கெல்லாம் யாரு கானானியர்கள். இவங்களே என்ன செய்யல செப்லோனை என்ன செய்யல துரத்தி விடல. அடுத்தல ஆசர் கோத்திரத்தார் அவர்களும் என்ன செய்றாங்கன்னா சீதோன் குடிகள், அக்லாம், அக்சிப், எல்பா, ஆபி, ரேகப்பட்டன் குடிகளை என்ன செய்யல இவங்களும் துரத்தி விடல. அதனால ஆசரின் குடிகள் குடிக்கிற கானானியர் நடுவே இவங்களும் குடியிருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்யல துரத்தி விடல. இப்ப கானானியர்கள் தான் என்ன செய்றாங்க இங்கெல்லாம் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க, இவங்களால துரத்தி விட முடியல. அடுத்தல நப்தலி கோத்திரத்தார், நப்தலி கோத்திரத்தார் என்ன செய்றாங்க பெத்சேமிசின் குடிகளையும் பெத்தனாக்கின் குடிகளையும் என்ன செய்யல துரத்தி விடையாம். துரத்தி விடாதபடிக்கு தேசத்தின் குடிகளாகிய கானானிய நடுவே என்ன செய்றாங்க இவங்க குடியிருக்கிறாங்க. பெத்சிமேஸ் பெத்தானாக் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு என்ன செய்றாங்க பகுதி கட்டுறாங்க. இவங்களும் என்ன செய்றாங்க கானானியர் நடுவுதான் குடியிருக்கிறாங்க. கானானியர்கள் அவங்களால என்ன செய்யல நப்தலி கோத்திரத்தார துரத்தி விடல. இப்ப எமோரியர் என்ன செய்றாங்க தான் புத்திரரை பள்ளத்தாக்குல கூட என்ன செய்யல இறங்க விட்டாதபடிக்கு மலை தேசத்துக்கு போகும்படி என்ன செஞ்சுட்டாங்க நெருக்கிட்டாங்க. எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்குல இறங்க விடாதபடிக்கு மலை தேசத்துக்கு போகும்படி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க எமோரியர்கள் தான் புத்திரரை நெருக்கிட்டாங்க. அதனால எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயிலோனிலும் சால்வியிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்திருக்காங்க. ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பழத்து போச்சு. யோசேப்பின் குடும்பத்தார் கை பழத்து போறதுனால அவர்களும் நினைச்சாங்க பகுதி கட்டுறவர்களானாலாம். அதனால எமோரின் எல்லை அக்ராயிமுக்கு போயிற மேடு துவைக்கு அதற்கு அப்புறம் நினைச்சுதான் போயிட்டான். இப்படி யூதாவும் சிமியோன்னு தான் நினைச்சாங்க கானானியர் எபிசியர்களை துரத்தி விட்டுருக்காங்க. மற்ற மக்கள்லாம் மற்ற கோத்திரத்தாரெல்லாம் நினைச்ச முடியல, கானானியர்கள் துரத்தி விட முடியல. அவர்கள் நடுவே கானானியர்கள் குடியிருக்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எதிராளிகள் உங்களுக்கு நினைச்சாங்க எதிராக இருக்கிறாங்க, உங்களை துரத்தி விட முடியல. அடுத்தபடியாக அது யூதா துதிக்கிறதுனால துதித்து அவங்கள அனுப்பிட்டாங்க. மற்றவங்களால நினைச்ச முடியல, எதிராளியா துரத்தி விட முடியல. இப்ப ரெண்டாவது அதிகாரம் நியாயாதிபதிகள். இதுலன்னா ஒரு கர்த்தருடைய தூதரானவர் என்ன செய்றாரு வர்றாரு. கர்த்தருடைய தூதரானவர் என்ன செய்றாரு கில்கால்ல இருந்து போகிமுக்கு வர்றாரு. கர்த்தருடைய தூதன்
கில்காலிலிருந்து போய் வராரு. நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நாங்கள் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணினேன் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தருடைய தூதனானவர் போகிம்ல வந்து இஸ்ரேல் ஜனங்களோடு சொல்றாரு. நான் உங்க பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துல நினைச்சு அவங்களை வந்து கொண்டு விடுவேன். ஆனா உங்களோட பண்ண உடன்படிக்கை நான் ஒரு காலம் நினைச்சு மாட்டேன், நான் முறிச்சு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு நீங்க நினைச்சு கூடாது, உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இப்ப வந்து இந்த கானானியர் வந்திருக்காங்களா, கானான் தேசத்துல இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த தேசத்துல இப்போ விடப்பட்ட மக்கள் இருக்காங்களா, நிறைய கானானியர்கள்லாம் இப்ப நினைச்சு விடப்பட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, இவர்களோடு என்ன செய்யக்கூடாதுன்னா நீங்க உடன்படிக்கை பண்ணக்கூடாதான். அவர்களோட உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு அவர்கள் பலிபிடங்களை என்ன செஞ்சிடணுமா, இடித்து போட்டுறணுமா. அந்த விக்கிரக பலிப்பிடத்தை என்ன செஞ்சிடணும், இடிச்சு போட்டுறணும். அப்படி இடித்து போட கடவுள்கள் சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனாலும் நீங்க என்ன செஞ்சீங்க, என் சொல்ல கேளாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதன் சொல்றாரு. கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நினைச்சாரு, தேசத்தோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, இந்த தேசத்தில் உள்ள பலிபிடத்தெல்லாம் இடித்துப்படும் சொல்லி சொன்னதை நீங்க ஏன் கர்த்தரோட சொல்ல ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்தபடியாக அவர் சொல்றாரு, ஆகியால் நான் அவர்கள் உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்தியதில்லை. நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய சொல்ல கேளாதபடிக்கு அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, அவங்க பள்ளிப்படத்தில் நீங்க இடிச்சு விடல. அதனால நான் என்ன செய்யறேன்னா உங்கள் முகத்துக்கு முன்பாக நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன், நான் துரத்த மாட்டேன்னு சொல்றாரு. அதனால அவர்கள் நான் துரத்தாதனால அவர்கள் உங்களை என்ன செய்வாங்க, நெருக்குவாங்க. அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணி ஆவார்கள் சொல்றாரு. யாரு, கானானியர்கள். இவங்கெல்லாம் குடியிருக்கிறாங்கல்ல, இவங்களெல்லாம் நினைச்சல இவங்க துரத்தி விடலை, அவங்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவங்க பள்ளிப்படத்துல இடிச்சு போடுன்னு சொல்லி இவங்க கீழ்ப்படியாதனால தூதன் வந்து சொல்றாரு, நீங்க வந்து நினைச்சிருங்க, அவங்க அவங்க வந்து உங்களை நினைச்சுவாங்க, நெருக்குவாங்க, அவருடைய தேவர்களுக்கு நீங்க நினைச்சீங்க, நீங்க கன்னியா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்ப கர்த்தருடைய தூதானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரேல் புத்திரர் எல்லாரோட சொல்றாரு. இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் பார்த்து சொல்லும்போது ஜனங்களை நினைச்சாங்க, உரத்த சத்தம் விட்டு அழுறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாததை தூதன் மூலமா கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. அந்த எச்சரிப்பின் வார்த்தை கேட்ட உடனே இப்ப சில ஜனங்கள் எல்லாரும் நினைச்சாங்க, அழுதாங்க. அழுதுட்டு அந்த இடத்துக்கு நினைச்சாங்க, தூதன் வந்து அவங்கள்ட்ட பேசுனதுனால அந்த இடத்துக்கு போகின்னு சொல்லி பாரு வச்சிருக்காங்க. இந்த கில்காலில் தானே யோசுவா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அந்த கில்காலில் தான் இப்போ அது கர்த்தருடைய தூதன் வந்து பேசுறாரு. அந்த கில்காலுக்கு பேரு போகிம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சாங்க, பேர் வைக்கிறாங்க. கர்த்தருக்கு போகின்னு பேர் வச்சு அங்க கர்த்தருக்கு நினைச்சாங்க, பலியிடுறாங்க. ஏன்னா தூதன் வந்த இடம்ல, அதனால இப்ப நினைச்சாங்க அது கர்த்தருக்கு. ஏற்கனவே கில்காலில் தான் நினைச்சது யோசுவா என்ன செஞ்சாரு, பலிபீடம் செலுத்தி அங்க கர்த்தருடைய சன்னிதானம் அங்கதான் இருக்கு. அதனால அங்கேயே அடிச்சிட்டாங்க. இப்ப கர்த்தருக்கு என்ன செய்றாங்க, போகியும் பேரிட்டு அங்க கர்த்தருக்கு பலியிடுறாங்க. இப்ப யோசுவா இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்களை என்ன செய்றாரு, அனுப்பி விடுறாரு. யோசுவா இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது, ஏன்னா அவரவர்களுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்தாச்சு. அந்த சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, அவங்களை அனுப்பிவிட்டு நீங்க அவரவர் கொடுக்கப்பட்ட சுதந்திர விதத்தை போய் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன செய்றாரு, அனுப்பிவிடுறாரு. அதன்படி யோசுவாவின் அவங்க என்ன செய்றாங்க, அவரவர் கொடுக்கப்பட்ட சுதந்திர விதத்துல எல்லாரும் என்ன செய்றாங்க, குடியிருக்கிறாங்க. ஆனா அந்த குடியிருக்கிற நாட்கள்ல இஸ்ரேலுக்கு செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம், யாரு, கர்த்தர் வந்து உங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்ன கிரியைகளா செஞ்சாரு அப்படிங்கிறத கண்ட மக்கள், அதுக்கப்புறம் யோசுவாவுக்கு பின்பு, யோசுவா மரிச்சு பெற்றாரு, யோசுவாவுக்கு பின்பு யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அந்த 30 நாட்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, ஜனங்கள் வந்து கர்த்தரை சேவித்தாங்க. யோசுவாவுக்கு பிறகு அவருடைய கிரியைகளை கண்ட மக்கள், அடுத்தல அவருடைய மூப்பர்கள், இவங்களுடைய காலம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை கரெக்டா சேவித்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் யோசுவா வந்து என்ன செய்றாரு, நூனின் குமாரனாகிய யோசுவா வந்து என்ன செய்றாரு, 110 வயதுள்ளவனா என்ன செஞ்சாரு, அவர் மரிச்சு போயிட்டாரு. அவரு மரிச்சு போனோடனே அந்த யோசுவாவை என்ன செய்றாங்க, எப்ராஹிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாக திம்னாத் ஏரேஸ்ல என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. இது யோசுவா 24-29 இருக்கு. அவனை எப்ராஹிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்துல என்ன செய்றாங்க, சுதந்திரத்தின் எல்லையாக திம்னாத் ஏரேஸ்ல என்ன செய்றாங்க, யோசுவா அடக்கம் பண்றாங்க. யோசுவா 24-29-30 இருக்குது. அடுத்தபடியாக அக்காலத்துல இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் என்ன செய்றாருன்னா, அக்காலத்துல இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரேலுக்கு செய்த அறியாத வேறொரு சந்தி அவர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சுட்டு எழும்பிட்டு. அக்காலத்துல இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் இஸ்ரேல் செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததியார் அவர்களுக்கு பின்னால் என்ன செஞ்சுட்டு எழும்பிட்டான். வேறொரு சந்ததி. இப்ப வந்து
கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம யோசுவா காலத்துல அவர்களுக்கு பிறகு செய்த கிரியைகளுக்கு அடுத்தவங்களையும் மூப்பர்கள் காலத்திலையும் கர்த்தரை சேவித்தாங்க. இப்ப யோசுவா மரணம் அடைஞ்ச பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க பிதாக்களுடன் இவங்கெல்லாம் சேர்க்கப்பட்ட பிறகு கர்த்தரும் இஸ்ரேல் செய்த அறியாத சந்ததியார் என்ன செஞ்சுட்டாங்கன்னா வேறொரு சந்ததியாரோட அவங்க என்ன எழும்பிட்டு, அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்றாங்க, பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்களும் மரித்த பிறகு அந்த கர்த்தர் செய்த கிரியைகள் அறியாத வேறொரு சந்ததி என்ன செய்றாங்க, வந்துட்டாங்களா. இப்போ இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் புத்திரர்கள் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்றாங்க, பொல்லாப்பானதை செய்து பாகால்களை என்ன செஞ்சுட்டாங்க, சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினா அவருடைய தேவனாய் கர்த்தரை விட்டு என்ன செய்றாங்க, தங்களை சுற்றில இருக்கிற ஜனங்கள் தேவ அந்நிய தேவர்கள் என்ன செய்றாங்க, பின்பற்றிட்டாங்க. இப்போ பாகால்களை சேவித்து அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை என்ன செய்றாங்க, பணிந்து கொண்டு அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கோபமுட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை கோபமுட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தரை விட்டு என்ன செய்றாங்க, பாகாலை என்ன செய்றாங்க, பாகாலையும் அஸ்திரத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கர்த்தர் என்ன செஞ்சார், இஸ்ரேல் மேல் கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடிக்கு பாகாலையும் அஸ்திரத்தையும் சேவித்ததுனால கர்த்தர் இவங்க மேல் என்ன செய்றார், கோபப்பட்டு அவர்கள் என்ன செய்றார், அவர்களை நிக்க விடாதபடிக்கு அவர்கள் என்ன செய்றார், அவங்க கொள்ளைக்காரர் கையில அவங்களை என்ன செஞ்சிட்டாரு, கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. பகஞ்சர் கையில அவங்களை என்ன செஞ்சிட்டாரு, விற்று போட்டதுனால இப்ப கர்த்தர் சொல்லப்படியும் கர்த்தர் அவருக்கு ஆணையிட்டு இருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போற இடங்கள்லாம் கர்த்தருடைய கை அவர்களுக்கு என்ன செய்து தீமையாகவே இருந்துச்சே தவிர தீமையாக இருந்ததுனால அவங்க என்ன செய்றாங்க, மிகவும் நெருக்கப்படுறாங்க. இந்த சமயத்துல கர்த்தர் என்ன செய்றாரு, நியாயாதிபதியில் என்ன செய்றாரு, எழும்ப பண்றாரு. இப்ப இவங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடிக்கு பாகாலையும் இவங்களெல்லாம் சேவித்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, இவங்களை விட்டு விலக்கிட்டாரு. அவங்கள விட்டு விலகினதுனால இப்போ வந்து கர்த்தருடைய கை அவர்களுக்கு என்ன செய்து விரோதமா இருக்கிறதுனால கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமா இருக்குது. அதனால அவங்க என்ன செய்றாங்க, தீமைக்கென்று அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டனால இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு, நியாயாதிபதிகள் என்ன செய்றாரு, எழும்ப பண்றாரு. நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணி அந்த கொள்ளையிடர்கள் கைக்கு அவர்களை என்ன செய்றாரு, நீங்களாக்கி அவங்களை ரசிக்கிறாரு. அவர்கள் தங்கள் நியாயாதிபதினு சொல்ல என்ன செய்யல, கேட்கல. நியாயாதிபதினு சொல்லியும் கேளாதபடிக்கு அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போயிட்டாங்க. அதனால அந்நியர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்கள் என்ன செய்றாங்க, பணிந்து கொண்டாங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு அவங்க என்ன செய்யல, செவி கொடுக்கல. நியாயாதிபதிகள் வரும்போது சொல்ல கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, அந்த நியாயாதிபதி மரணம் அடைஞ்ச உடனே அவங்கள விட்டு என்ன செய்றாங்க, விலகி போயிடுறாங்க. திரும்ப என்ன செய்றாங்க, அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியாக என்ன செய்றாங்க, கர்த்தருக்கு விரோதமா அவங்க முரட்டாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி செஞ்சனால கர்த்தர் அவர்கள் மேல் என்ன செய்யற, கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டார். கோபம் கொள்ள ஆரம்பிச்சு கர்த்தர் நீங்க உடன்படிக்கை நினைச்சு நீங்க கேளாத போயிட்டீங்க. அதனால யோசுவா அவங்களுக்கு இப்ப நினைச்சாரு, துரத்தி விடாமல் வச்ச அந்நிய ஜாதி மக்களை அது யாருக்கு இந்த காணானியர்களை இப்ப நிறைய நினைச்சு துரத்தி விடாம இருக்காங்களா, இவர்களெல்லாம் என்ன செஞ்சாரு, நான் வந்து உங்களுக்கு முன்பாக நினைச்சேன், நான் துரத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா நீங்க அந்நிய தேவர்களை சேவிக்கிறதுனால நீங்க என்னுடைய வழியை பின்பற்றாதனால நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களை துரத்தி விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் உங்களை சோதித்து பார்க்கறதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் அப்படி வச்சிருந்தேன். ஆனா நீங்க வந்து என்ன செஞ்சீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடாதபடிக்கு நீங்க அந்நிய தேவர்களையும் செவித்தீங்க. நியாயாதிபதிகள் இருக்கும்போது மட்டும் என்ன செய்றீங்க, கர்த்தருடைய சொல்ல கேட்குறீங்க. மற்ற காலத்துல நீங்க கர்த்தரை விட்டு விலகி போனதுனால கர்த்தர் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், அந்நிய ஜாதி கையிலேருந்து உங்களை விடுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால நீங்க வந்து கீழ்ப்படியாதனால அவங்களே நினைச்சது அவங்கள விட்டு துரத்தி விட மாட்டேன்னு சொல்றாரு. அதனால கர்த்தர் சொல்ல கீழ்ப்படியாதனால எதிராளி வச்சிருக்கிறார். இதே போலதான் நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், எதிராளி அனுப்புவார். எதிராளி அனுப்பி நமக்கு எதாவது வாதைகளை அனுப்புவார். ஆனால் நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை நினைச்சு நம்மளை ஆசீர்வதிப்பார், எதிராளி நம்மளை விட்டு விளக்குவார். இல்லை அப்படின்னா நமக்கு ஏதாவது எதிராளி கர்த்தரை எழுப்பி நமக்கு எதாச்சும் சண்டை சத்திரங்களை வர வச்சிருவாரு. நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுமா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராகாம.